அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவர்களும் செய்வார்கள். டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரி தான் கருணாநிதி காலத்தில் அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவும் செய்கிறது. இந்த வார்த்தை, அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல இருக்குது. நேற்று காலை முதல்வர் பல தரப்பு ஆலோசனையை முடித்துவிட்டு முதல்வர் நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதியமே நம்மளுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி வரும் வழக்கறிஞர் திரு உமாபதி அவர்களிடம் தெரிவித்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸில் இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேலே வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எவ்வளோ குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமாக இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்பில் எந்த வகையில் ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலையும் இந்த காவேரி விஷயத்தில் நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்போயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் திமுக இந்த மாதிரியான பெட்டிஷனை, இன்னொரு வகையில் அதிமுக அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லா வகையிலும் முடிவெடுப்பாங்களோ அதற்கு எதிராக இன்றைக்கி கர்நாடகத்திற்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் அதிமுக அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தமிழக மக்களின் உரிமையை காக்க நாளை உச்சநீதிமன்றத்தில் முதல்வர் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த மாதிரியான பல குழப்பங்களை இங்கே இருக்கிற கட்சிகள் மூலமாக டி.கே. சிவகுமாருக்கும் திமுக தலைமைக்கு இருக்கும் மிகப்பெரிய நெருங்கிய உறவு இந்த மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த மாதிரியான ஒரு தரங்கற்ற விதமான இந்த நடவடிக்கைகளை இவர்கள் இதோடு குறைத்து கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுடைய வேலையை பாருங்கள். மக்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பு அளித்தார்களோ அதை முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். தமிழகத்துக்கு எதிராக இந்த மாதிரியான செயல்பாடுகளை உங்கள் தந்தை கருணாநிதி அவர்கள் பல தமிழக விரோத செயல்களை செய்தார். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது சம்மந்தமாக நேற்று மின்சார வாரியம் தரப்பாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் 15,000 பண்ணியிருக்கோம். நேற்று இதுவரை 15,000 நேற்று மதியம் வரை பண்ணப்பட்ட அறிக்கையில் அதில் 100 தான் மிஸ்மேட்ச் இருக்குது. மீண்டும் மற்ற எதெல்லாம் உயர்வாக காணப்பட்டது 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக இருக்குதோ அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கப்படும். பெரிய மிஸ்மேட்ச் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே இல்லைன்னு இருக்காங்க. நேற்று மழை பொழிவு உடனே கபினி டேம் திறக்கிற அளவுக்கான ஒரு தண்ணி இல்லை. அது மட்டும் நமக்கு பத்தாது. ஏன்னா நமக்கு 3500 டிஎம்சி 3500 கியூபிக் செகண்ட்ஸ் நமக்கு கனஅடி நமக்கு திறக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்பட்டிருது. அதையும் தாண்டி நமக்கு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய உரிமை இருக்குது. கடந்த 3-4 மாநிலங்கள் நமக்கு வர வேண்டிய உரிமை 17 டிஎம்சி இருக்குது. ஸோ இந்த 3500 கனஅடி ஒரு 4.5 டிஎம்சி தான் இருக்கும். அதை தாண்டி நமக்கு ஒரு 17 டிஎம்சி வரைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் இவங்க உபரி நீரை திறந்து விடுறதுக்குலாம் நமக்கு இங்கே நம்ம தமிழகம் அதற்கான சூழ்நிலை இல்லை. நமக்கு தேவையான உரிமை எங்கே அவங்க காவிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் என்ன கொடுக்குறாங்க, ரெகுலேஷன் கமிட்டியில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அவங்க திறந்து விடணும். ஸோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். நம்ம முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் எல்லா வகையிலையும் டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து கொண்டு இந்த திமுக குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் முட்டுக்கட்டை போடுவதற்கான முயற்சி இருந்தால் அது நேற்று ஒரே நாள் இவர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் பார்த்தால் உடனே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது.
அதற்கு அடுத்து உடனே இமீடியட்டாக அடுத்து வந்து தனிமைப்பட்டு நிற்கிறான்ற ஒரு வார்த்தையை போடுவது எந்த வகையில் தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும் இந்த வார்த்தை. அது இல்லாமல் டிகே சிவகுமாருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் திமுக செயல்பட்டு இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எல்லா கட்சிகளுமே கர்நாடகா போவேன்னு தான் சொன்னாங்க. அதை ஒட்டி தான் அந்த இல்லை, நம்மளுடைய வழக்கு தாக்கல் செய்யும் விஷயம் வந்து கண்டிப்பாக செய்ய போகிறோம். அது இல்லாமல் இதுக்கு உடனடியாக தீர்வு எப்படி வேணும்? நமக்கு 29 நமக்கு திறந்து விடணும்னு சொல்லிட்டு 3500 கல்லணை திறந்து விடணும்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம உடனடியாக திறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன வகையில் தீர்வு காண முடியுமோ அனைத்தையும் மக்களுக்காக எவ்வளோ இறங்கி போகணுமோ முதல்வர் செய்வார். நம்ம வழக்கு தாக்கல் செய்வதை அடுத்து நம்ம சுமூகமான உறவையும் நம்ம சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டை போடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதுக்கு என்ன தேவை அதை செய்யணும். இல்லை, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்தில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்னென்னா நமக்கு தண்ணி விடக்கூடாதுன்றது, அதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு அதான். ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய அப்ரோச் இருக்குல்ல, நம்ம எந்த மாதிரியாக நம்மளுடைய உரிமையை மீட்க போகிறோம். ஒன்று கோர்ட் இருக்குது, இன்னொன்று நம்மளுடைய சுமூக உறவு. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன மாதிரி அப்ரோச் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு கட்சியும் மாறுபட்டு நிற்கிறாங்க. நம்ம சட்டசபையில் எல்லா கட்சியும் கூப்பிட்டு எல்லா கட்சியோடைய ஆதரவோடு தானே நம்ம ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அடுத்த நாளே அதிமுக மாற்றி பேசுகிறாங்க. அங்கே தூங்கிட்டு இருந்தாங்களா? எடப்பாடி அங்கே தான் இருந்தார், அவங்க கட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. அங்கே எல்லாம் தலையாட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும் வரை எல்லாம் தலையாட்டிட்டு இப்போ வந்து எதுக்காக இல்லை அப்போ வந்து அந்த தீர்மானம் குறித்து அனைத்தையும் அங்கே விவாதிக்கப்பட்டது. அதில் வந்து எல்லாமே சொல்லப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அங்கேயே தெரிவிச்சிருக்கலாம். அங்கே வந்து எல்லாவற்றையும் கேட்டு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்கேயே எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சுல, எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்போ ஏன் கடந்த வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி போய் அந்த தீர்மானத்தை இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்? இவர்கள் வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்தில், அடுத்த 2 நாளில் இவங்க உச்சநீதிமன்றத்தில் திமுக ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு பின்னடைவு? தமிழக மக்களுக்கு தானே பின்னடைவு. முதல்வருக்கு இவங்க நெருக்கடி கொடுக்காத நினைச்சு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு இந்த நிலையில் இருக்கிற இவர்களை வைத்து நீங்கள் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்க? ஸோ அது வந்து தமிழக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் முதல்வர் செய்வாரே தவிர்த்து இந்த மாதிரியான இவர்கள் அரசியல் செய்வதற்காக முதல்வருக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இல்லை, என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்வர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அது திமுகவும் திரு டிகே சிவகுமாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கேருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்லேருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எப்படி திமுக தலைமை திமுகவினர் வந்து பெங்களூர்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளோ சேஃப் ஹெவனாக இருக்கா? இல்லை பெங்களூர்லேருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? இதுலேருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்லேருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த வழக்கு விசாரணையில் பெங்களூர்லேருந்து பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டுச்சு. அங்கேருந்தால் பெரும்பாலான பணங்கள் அங்கே இருந்தால் தான் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்தே அப்போருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போவும் வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டிகே சிவகுமாரிடம் இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி நடந்து கொள்கிறார். இல்லை, அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றது தான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு உட்புறம் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது. அவர் அங்கே காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டிகே சிவகுமாரில் ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்க தான் வெளியிடணும். எல்லா அமைச்சருக்கும் நிர்மல்குமார் தான் வாயா இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் கேட்கிறாரு. எல்லா தேவையான அமைச்சர்கள் அவங்களுடைய துறை சம்பந்தமாக சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. திரு சிவசங்கரன் அவர் ஒன்னே இருக்கட்டும், அவர் சம்பந்தமாக பேசுறதுக்கு பதிலாக எதுக்கு வந்து இத்தனை நாள் சட்டசபையிலே செந்தில் பாலாஜி பேசினார்? கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து யாருது? திரு சிவசங்கரன் அவர் தானே. அவருக்கு பதில் நான் தான் எந்திரிச்சு சொன்னேன், அவர் ஏன் இப்போ ரப்பர் ஸ்டாம்பான்னு கேட்ட பிறகு தான் இருக்கிறார். ஒன்றும் இல்லை, திரு சிவசங்கரன் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி. அவருடைய காலகட்டத்தில் மின்சாரத்துறையில் ஊழலே நடக்கலன்னு சொல்கிறாரா? டெண்டர் முறைகேடு நடக்கலன்னு சொல்கிறாரா? அப்படி நடந்திருந்தால் அவருக்கு தெரிஞ்சு நடந்தால் தெரியும். இந்த ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் அவர் ஒரு சில ஆண்டுகளாக அவர் வந்து கடைசி ஆண்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக அவர் வந்து மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நிழலாக இருந்து ஆப்ரேட் பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்ததுன்னா அது யார்? அவருக்கு அதில் உடன்பாடு இருக்கா? அவருக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாமல் நடந்ததா?
இதெல்லாம் அவர் பதில் சொல்லுங்கள். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். நன்றி. அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். பேசிய அவர் காவிரி விஷயத்தில் திமுக பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது என்றும் திமுக சொல்வதையே கர்நாடக முதலமைச்சர் செய்து வருகிறார் என்றும் பேசியிருந்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.